தோழர் மாரி செல்வராஜ் எடுத்திருக்கக்கூடிய இந்த பைசன் திரைப்படம் பொதுவாகவே நம்ம ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா அந்த படத்தினுடைய கதைகளெல்லாம் மறந்துட்டு நம்ம வெளியில் போயிடுவோம். ஆனால் அவருடைய ஒவ்வொரு படைப்பும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி எடுத்த மாமன்னனாக இருக்கட்டும், அதாவது இப்போ தற்போதைய அந்த பைசன் திரைப்படமாக இருக்கட்டும், ஒரு வழிகளை சுமந்து தான் வெளியில் போகிற மாதிரி இருக்குது. குறிப்பாக நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த சாதிய மோதல்கள், அதே மாதிரி இந்த இரு இரு சமூகங்களுடைய பிணைப்புகள், இதெல்லாம் இந்த பிளவுகளை பற்றிலாம் தெரியாமல் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் இந்த சமூக மக்கள், நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் இலகுவாக புரியக்கூடிய வகையில் இந்த படம் வெகு விமர்சையாக நல்லபடியாக இது திரையிடப்பட்டிருக்கு. ரொம்ப எளிமையாக எடுக்கப்பட்டிருக்கு. கிராமத்தினுடைய வாசனையில் எது பகை, எது பழி, எது காதல், எது தந்தையினுடைய பாசம், அதே மாதிரி எப்படியெல்லாம் ஒற்றுமையை, சமூக ஒற்றுமை வரும், ஒரு ஊர் மக்கள் எப்படி வாழ்வார்கள் என்கின்ற அத்தனை விஷயத்தையும் ஒரு படத்திலே உள்ளடக்கி மிகச்சிறப்பாக இந்த பைசன் திரைப்படம் வெளியிடப்பட்டிருக்கு. இவர் நல்ல படைப்பாளர், நல்ல எழுத்தாளர், நல்ல இயக்குனர் என்பதை நாங்கள் முன்னரே கண்டறிந்து கடந்த 2024 எஸ்டிபிஐ கட்சியின் சார்பிலே நாங்கள் நம்ம மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு விருது வழங்கி நாங்கள் கௌரவித்தோம். இவர் எங்களுடைய விருதை தாண்டி நேஷனல் விருது, ஃபிலிம்ஃபேர் விருது என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான சினிமா துறையை சார்ந்த விருதுகளையும் மாரி செல்வராஜ் தோழர் பெற வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பிலே நாங்கள் வாழ்த்தி அவரை வரவேற்கிறோம். நன்றி.